அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, கடகராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கை, குடும்ப சூழல் எப்படி இருக்கும் என்பதை சொல்லி பார்க்கலாம். நவகிரகங்களில் மனோகரன் என்று அழைக்கப்படும் சந்திரனை அதிபதியாக கொண்ட நீர் ராசி கடகராசி ஆகும். எனவே இவர்களின் திருமண வாழ்க்கை முழுக்க முழுக்க உணர்ச்சிகள், அன்பு மற்றும் பிணைப்பு ஆகியவற்றை சூழப்பட்டிருக்கும். கடகராசியினருக்கு குடும்பம்தான் உலகம். திருமணத்துக்கு பிறகு தங்களின் துணை மற்றும் குழந்தைகளுக்காக வாழும் குணம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். தன் துணையிடம் தாய் போன்ற அரவணைப்பையும் எல்லையற்ற அன்பையும் காட்டுவார். தங்களை விட தங்களின் துணையின் பாதுகாப்பு மற்றும் தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஒருமுறை ஒருவரை துணையாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் இறுதி வரை அவருக்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார். கடகராசி ஆண்களை பற்றி, கடகராசிக்காரர் கணவர்கள் மிகவும் அன்பானவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். தன் மனைவிக்கு ஒரு கணவனாக மட்டுமில்லாமல் ஒரு தாயை போலவும் தந்தை போலவும் இருந்து அரவணைப்பார்கள். வீட்டில் எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருக்க விரும்புவார்கள். குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவார்கள். சமையல், கலை மற்றும் வீட்டு வேலைகளில் அவர்களின் துணைக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு அலாதி பிரியம் உண்டு. கடகராசிக்கார பெண்களை பொறுத்தவரை கணவனின் உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்களது குடும்பத்தையும் தன் சொந்த குடும்பம் போல கவனித்துக் கொள்வார்கள். வீட்டுக்கு வரும் விருந்தினரை உபசரிப்பதிலும் சுவையான உணவுகளை சமைத்து போடுவதையும் இவர்களை மிஞ்ச முடியாது. கணவனுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் என்றால் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரும் தூணாக நின்று தாங்கி பிடிப்பார்கள். திருமண வாழ்க்கையை சந்திக்கும் போது கடகராசிக்காரரின் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் சிறப்பாக இருந்தாலும் இவர்களின் சில குணங்கள் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு வரலாம். சந்திரனின் நகர்வுக்கு ஏற்ப இவர்களின் மனநிலை அடிக்கடி மாறும். சில நேரங்களில் எந்த காரணமின்றி அமைதியாகிவிடுவார்கள் அல்லது கோபப்படுவார்கள். இது துணையால் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். தன் துணை தன்னிடம் மட்டுமே அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். துணை மற்றவரிடம் அதிகமாக பழகினால் இவர்களுக்கு ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வு, அதாவது இன்செக்யூரிட்டி, பொசசிவ்னஸ் மற்றும் பொறாமை ஏற்படும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களையோ அல்லது துணை செய்த தவறுகளையோ அவ்வளவு எளிதில் மறக்க மாட்டார்கள். சண்டையின் போது பழைய விஷயங்களை மீண்டும் இழுத்து பேசுவது இவர்களின் பலவீனம். கடகராசிக்கு பொருத்தமான ராசிகள் என்னென்னு பார்த்தோன்னா, விருச்சிகம் மற்றும் மீனம். கடகத்தை போன்ற உணவுபூர்வமான ராசிகள். ஒருவரை ஒருவர் வார்த்தையின்றி புரிந்து கொள்வார்கள். காதல் மற்றும் பாசம் அதிகமாக இருக்கும். அடுத்து ரிஷபம் மற்றும் கன்னி. இவர்கள் கடகராசிக்கு தேவையான நிதானத்தையும் பொருளாதார ரீதியான பாதுகாப்பையும் உறுதியையும் தருவார்கள். குடும்ப வாழ்க்கை மிக அஸ்திரமாக இருக்கும். மகராசி கடகத்திற்கு நேரெதிர் ராசியாக இவர்கள் எதிரெதிர் துருவங்களாக இருக்கும் என்பதற்கேற்ப இவர்களின் வேற்றுமையை இவர்களை ஒன்றிணைக்கும். அடுத்து திருமண வாழ்க்கை சிறக்க சில ஆலோசனை என்னென்னா, உங்கள் மனதில் இருக்கும் பயம் அல்லது எதிர்பார்ப்புகளை துணையிடம் மறைக்காமல் வெளிப்படையாக பேசுவது தவறான புரிதலை தவிர்க்கும். உங்கள் துணைக்குரிய தனிப்பட்ட சுதந்திரத்தை கொடுப்பது உங்கள் மீதான மரியாதையை அதிகரிக்கும். பழைய தவறுகளை மறந்து நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள். கடகராசிகளின் திருமண வாழ்க்கை என்பது அன்பின் இருப்பிடம். துணையின் சிறிய தேவைகளையும் புரிந்து கொண்டு நிறைவேற்றும் இவர்களின் குணம் இவர்களின் திருமண வாழ்க்கையை பெரும்பாலும் ஒரு காவிய காதல் கதையாக மாற்றும். சற்றே தங்களின் மூட் ஸ்விங் குணத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் இவர்களின் குடும்ப வாழ்க்கை சொர்க்கமே. நன்றி.